அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசைகூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். சுக்கிர திசையில் புதன் புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒருவருக்கு பலன் பார்க்கும் பொழுது தசாபுத்தி தான் அவருடைய எல்லா பலன்களையும் எடுத்து அவருக்கு கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது. அவர்களுக்கு எந்த திசை நடக்குதோ அந்த தசாபுத்தி தான் அந்த வேலையை செய்யும். அப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வீடு கட்டுனாலும் சரி, வெளிநாடு யோகம் போடணும்னாலும் சரி, ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைக்கலனாலும் சரி, அதே போல பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் அந்த யோகத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடியது தசாபுத்தி தான். அது ஒரு சில பேர்த்துக்கு கரெக்டான வயசுல கரெக்டான தசாபுத்தி வந்துடும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த தசாபுத்தி இளமையில வராம முதுமையில வரும், முதுமையில வரக்கூடிய தசாபுத்தி இளமையில வரும், இந்த மாதிரி மாறி வரும். அப்ப ஒருவருக்கு இந்த பலன்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல பலன் நடக்கணும்னாலும் சரி, கெட்ட பலன் நடக்கணும்னாலும் சரி, அதுக்கு காரணம் அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் 80% பலன்களை செய்யும். அப்ப அந்த வரிசையில ஒருத்தருக்கு யோகம் இருக்கு, பெரிய ராஜ யோகம் இருக்கு அப்படின்னா கூட அந்த யோகத்துடைய பலன் அனுபவிக்கணும்னா அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்துடைய தசாபுத்தி நடைமுறையில இருந்தாதான் அந்த யோகத்தை அவர் அனுபவிக்க முடியும். அதுவும் காலம் கடந்து வந்தாலும் அதுவும் பிரயோஜனம் கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவயோகம் நடக்குது, ஒரு தரித்திர யோகம் நடக்குது அப்படின்னா கூட அந்த தரித்திர யோகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகத்துடைய தசாபுத்தியே வரல அப்படின்னா கூட அந்த தரித்திர யோகத்தை கெடுபலனை அனுபவிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்ப அந்த ஒருத்தர் அதே போல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு யோக திசை நடக்குது, லாபாதிபதி தசையோ பஞ்சமாதிபதி தசையோ அல்லது பாக்கியாதிபதி தசையோ நடக்குது அப்படின்னா கூட அந்த தசை முழுவதும் நற்பலன்கள் நடக்குமானா அப்படியும் கிடையாது. அதுல உள்ள 9 புத்திகள் இருக்கு. அப்ப தசாநாதன் ஒரு தசை நடக்குதுன்னா அதுல 9 பிரிவுகள் புத்திநாதன் அப்படின்னு இருக்கு 9 கிரகத்துக்கும். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு யோக திசை நடந்தா கூட அவருக்கு நடக்கக்கூடிய புத்திநாதன் லக்னத்துக்கு 6, 8, 12ல மறைஞ்சு பகை நீச்சமாகி லக்னத்துக்கு பாவரா இருந்தா அந்த புத்திநாதனுடைய காலத்துல பெருசா நல்ல பலன் ஏற்படாது, தசாநாதன் யோகமா இருந்தால் கூட. அதுவே ஒரு அவயோக திசை நடக்குது, மாரகாதிபதி திசை நடக்குது, பாதகாதிபதி திசை நடக்குது, அதே போல கண்டங்களை கொடுக்கக்கூடிய திசை நடக்குது இருந்தா கூட அந்த நேரத்துல ஒரு யோகா லக்கணத்துக்கு லாபத்திலேயோ அல்லது பாத்தீங்கன்னா தனஸ்தானத்திலேயோ அல்லது பஞ்சமஸ்தானத்திலேயோ அல்லது பாக்கியஸ்தானத்தில இருந்து லக்கணத்துக்கு சுபருடைய புத்திநாதம் நடக்குதுன்னா அந்த கெடுபலன்கள் அந்த நேரத்துல நடக்காது. ஆக ஒரு தசை முழுமையாக நற்பலன்களையோ தீய பலன்களையோ தரப்போவதில்லை, புத்திநாதன் அனுசரிச்சு மாறும். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒருவருக்கு சுக்கிர தசை நடக்குது, 20 வருஷம் சுக்கிர தசை நடக்குதுன்னா 20 வருஷத்துலயும் அதோடைய புத்திநாதன் இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா சுக்கிர திசையில சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில சூரிய புத்தி, சுக்கிர திசையில சந்திர புத்தி, சுக்கிர திசையில செவ்வாய் புத்தி, சுக்கிர திசையில ராகு புத்தி, சுக்கிர திசையில குரு புத்தி, சுக்கிர திசையில சனி புத்தி முடிஞ்சு சுக்கிர திசையில புதன் புத்தி காலம். புதன் புத்தி காலங்கிறது 2 வருஷம் 10 மாசம். அப்ப இந்த 2 வருஷம் 10 மாசமும் ஜாதகருக்கு என்ன பலன்கள் ஏற்படும், அதுல செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சுக்கிர திசைங்கிறது மொத்தம் 20 வருஷம். பொதுவா சுக்கிர திசை அப்படிங்கிறது ஒரு யோக திசை. ஏன் அப்படின்னா அவர் லக்னத்துக்கு அவயோகரா இருந்தாலும் பாவியா இருந்தாலும் என்னவா இருந்தாலுமே காரகத்துவ அடிப்படையில சுக்கிரன் ஆடம்பரத்துக்கு காரகன். காலச்சக்கரத்துக்கு 2க்கும் 7க்கும் உடையவர். 2 தனஸ்தானம், 7 குடும்ப வாழ்க்கை திருமணஸ்தானம். அப்ப சுக்கிரன் அப்படிங்கிறதே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வ வளத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். எல்லா கிரகமும் ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்தா கூட சுக்கிரன் வலுவா இருந்தா அவர் வாழ்க்கையில பிரமாதமாக அற்புதமாக வாழக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது இந்த பூமியில வாழ்வதற்கு யோகமாக வாழ்வதற்கு சுக்கிரன் தான் காரகம். சுக்கிரன் என்ஜாய்மெண்ட் கிரகம். பணம் குரு பெரும் பணத்துக்கு அதிபதியா இருந்தா கூட பணத்தை சேமிக்க வைக்கும், செலவு பண்ணாது, கஞ்சனா இருக்கும். ஆனா சுக்கிரன் அந்த பணத்தை யூஸ் பண்ணி செலவு பண்ணி வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். ஒருத்தருக்கு ஆடம்பரமான வாழ்க்கை கொடுக்கறதும், சொகுசு வாகனத்தை கொடுக்கறதும், அதே மாதிரி வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கறதும், வீடு கட்ட வைக்கிறதும், குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான திருமணம், அதே போல குழந்தை பிறப்பு எல்லாத்துக்கும் காரகத்துவம், குடும்ப வாழ்க்கை எல்லாத்துக்கும் காரகத்துவம் சுக்கிரன் தான். இப்ப இந்த சுக்கிர திசையில 20 வருஷம் நடக்குது. இந்த 20 வருஷமே உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, 6, 8, 12ல மறைஞ்சு நீச்சமாயிருக்காரு, எனக்கு நல்ல அமைப்புல இல்ல, லக்கணத்துக்கு பகையாளியுடைய நட்சத்திர சாரத்துல இருக்காரு அப்படின்னா கூட, அல்லது உங்களுக்கு யோகத்துல இருந்தாலும் கூட நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னா சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி. மாதந்தோறும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது வெள்ளிக்கிழமையிலே பெருமாள் கோயிலே தாயார் சன்னதிக்கு சென்று நெய் விளக்கேற்றி மல்லிகை பூசாற்றி வழிபாடு செய்கிறதும்,
ஒரு வருடம் ஒரு முறை கஞ்சனூர் சுக்கிரனுடைய பரிகார ஸ்தலம் கஞ்சனூர் சென்று வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிறதும், அல்லது ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு வெள்ளிக்கிழமை வெண்பட்டு மல்லிகை பூசாற்றி வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு சுக்கிர திசை யோகமான பலன்களை செய்ய உதவும். அடுத்ததா பாத்தீங்கன்னா புதன் புத்தி. இந்த புதன் புத்திங்கிறது மிக அற்புதமான, சுக்கிர திசையில புதன் புத்திங்கிறது மிக அற்புதமான காலம், 2 வருஷம் 10 மாசமும். ஏன் அப்படின்னா சுக்கிர திசையில புதன் உங்க லக்னத்துக்கு புதன், அதாவது கேந்திரம் 1, 4, 7, 10 திரிகோணம் 1, 5, 9 இந்த மாதிரியான ஸ்தானங்கள்ல இருக்கும்பொழுது மிக அற்புதமான பலன்களை செய்யும். தனஸ்தானம் இருந்தாலும் நல்ல பலன்களை செய்யும். அப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா புதன் நல்ல பலனை காரகத்துவ செய்யும். கருத்தா பிழைக்கிறது, அதாவது அது வரைக்கும் கொஞ்சம் சுக்கிர திசை தான் என்ஜாய்மெண்ட்ல இருக்கும். ஆனா புதன் புத்தி வரும் பொழுது அவர்கள் அந்த திறமா பிழைக்கக்கூடிய அந்த நுண்ண அறிவு வரும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த புதன் புத்தி காலத்துல நண்பர்களால ஆதாயம், நண்பர்கள் வழியா பெரிய உதவி கிடைக்கும். புதிய ஒப்பந்தம், அதாவது பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறது. இந்த கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்யறாங்க இல்லையா, கமிஷன் மட்டுமே நம்பி செய்யறாங்க இல்லையா, இடைத்தரகர், அவங்களுக்கெல்லாம் இந்த அற்புதமான காலம். அவங்கெல்லாம் பெரிய யோகத்தை அனுபவிப்பாங்க இந்த காலகட்டத்தில். ஏஜென்சி வச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தரகு வேலை செய்கிறவங்க, ஆசிரியர், வக்கீலுக்கு வக்கீல் ஒருத்தர் லாயரா இருக்காங்கன்னா இந்த சுக்கிர திசையில புதன் புத்தி அவங்களுக்கு செல்வ மழை, பணமழை கொட்டக்கூடிய காலம். நிறைய கேஸ் கிடைச்சி அதுல நிறைய பணம் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான காலம். அதே போல பாத்தீங்கன்னா புதன் நண்பர்களுடைய அனுகூலங்கள் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது இந்த இளமையில சுக்கிர திசை நடந்து புதன் புத்தி வந்தா கல்வி, அதாவது சுக்கிர திசையிலேயே கல்வி ஆவரேஜா தான் இருக்கும். ஆனா புதன் புத்தியில மிக அற்புதமான கல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். நடுத்தர வயதுக்கு வியாபார செழிப்பு, புதன்னா வியாபாரம் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தாய்மாமன் இந்த மாதிரியான உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். இதுவே புதன் 6, 8, 12 பகை நீச்சமாய் மறைஞ்சிட்டாரு, சுவருடைய தொடர்பு, குருவோடையோ சுக்கிரனுடைய தொடர்போ இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து போடுறது தவிர்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்த விஷயங்கள நல்லா படிச்சு பார்த்து ஒப்பந்தம் கையெழுத்து போடணும். நண்பர்களை நம்புறதுல கவனமாக இருக்க வேண்டும், நண்பர்கள் ஏமாற்று இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தோல் நரம்பு சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல மாந்திரிகம், பிளாக் மேஜிக் சம்பந்தமா போட்டி பொறாமையில உங்களுக்கு ஏதாவது பிளாக் மேஜிக் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. புதன் உங்களுக்கு பலவீனப்பட்டால் சுக்கிர திசையில, அப்ப அந்த விஷயங்களையும் கவனமாக இருக்க வேண்டும். ஆக புதன் புத்தியில நீங்க சுக்கிர திசையில புதன் புத்தியில செய்யக்கூடிய வழிபாடு பெருமாள் வழிபாடு. புதனுடைய அதிதேவதை நின்ற பெருமாள் படுத்துக்கிட்டு இருந்தா சுக்கிரன், நின்று கொண்டு அருள்வாளிக்கிறார்னா புதன். அப்ப புதனுடைய அதிதேவதை மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய வேண்டும். அப்ப சுக்கிர திசையில புதன் புத்திங்கிறது பெருமாளை வழிபாடு செய்யணும், மகாலட்சுமி வழிபாடு செய்யணும், அவ்வளவுதான். மிக அற்புதமான தனமழை பொழியக்கூடிய காலம், அதே நேரத்துல வியாபாரம் செழிக்கக்கூடிய காலம், அதே நேரத்துல கல்வி மேலோங்கக்கூடிய காலம். அதே போல பாத்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கருத்தா பிழைக்கிறது, வியாபாரம் செழிக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நண்பர்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஆக பெருமாள் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் வழிபாடு செய்யக்கூடிய காலம் இந்த 2 வருஷம் 10 மாதம் சுக்கிர திசையில புதன் புத்தி உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான காலம். புதன் பலகீனப்பட்ட கடன் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும். ஆனாலும் கடனை அடைக்கக்கூடிய தெம்பும் திராணியும் கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.